بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால், அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் அவனுடைய கலாம் ஷரீஃபை சரி பாதி 15 ஜுஸு நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. எஞ்சியிருக்கிற ஜுஸுக்களையும் முழுமையாக நிறைவு செய்கிற நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நசீபையும் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ரமலானில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் குர்ஆனை ஓதுகிற, கேட்கிற, குர்ஆனுடைய தொடர்புள்ள, அமல் செய்கிற, சிந்திக்கிற, குர்ஆனின்படி வாழுகிற ஒரு பெரிய தொடர்பை அல்லாஹ் நமக்கு குர்ஆனுடன் ஏற்படுத்தி வைப்பானாக. குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலேயும் கபரிலேயும் குர்ஆனை அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பாக அல்லாஹ்க்கு தருவானாக. வாழும் காலங்களில் குர்ஆன் ஓதுகிற நசீபை, ஓத தெரியவில்லை என்றால் படிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லாமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால் அவனுடைய கலாம் ஷரீஃபை நாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுவை சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருவானாக. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹுஃப் குகைவாசிகளை பற்றிய பேசுகிற ஒரு வரலாற்றை அது உள்ளடக்கி இருக்கிற காரணத்தினால், கஹுஃப் என்று சொன்னால் குகை என்ற அர்த்தம். எனவே குகைவாசிகளை பற்றி பேசுகிற காரணத்தினால் இந்த சூறாவிற்கு கஹுஃப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் உண்டு. சில யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு 3 கேள்விகளை கேட்டார்கள். பொதுவாக யூதர்கள் முன்னுண்டான வேதங்களில் சில விஷயங்களை படித்திருப்பார்கள். அவர்கள் முன்னுண்டான வேதத்தில் படித்த விஷயங்களை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வப்போது சோதித்து பார்க்கிற பழக்கம் யூதர்களுக்கு உண்டு. நாங்கள் பெரிய அறிவாளிகள், எங்களுக்கு தெரியும், அல்லது ஒரு நபியாக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்பதை போல. அவர்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அரைகுறையாக தெரிந்திருப்பார்கள். அவர்களுடைய வேதத்தில் ஒரு நபிக்கு இந்த மாதிரியான செய்திகள் இருக்கு, தெரியும் என்றெல்லாம் அவங்க வேதத்தில் படிச்சிருப்பாங்க. அதை வச்சு சோதிச்சு பார்க்குற பழக்கம் யூதர்கள்ட்ட அன்றைக்கு இருந்துச்சு. அப்படி சில யூதர்கள், நவர் போன்ற சில யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்தித்து ஒரு 3 கேள்விகளை கேட்டார்கள். நீங்கள் நபி என்று சொன்னால் அதை நாங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால், நாங்கள் கேட்கிற ஒரு 3 கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக எங்களுக்கு விளக்கம் கொடுங்கள், நாங்கள் உங்கள் நபி என்று நம்புகிறோம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க என்ன கேள்வின்னு கேட்டாங்க. முதலாவது, உங்கள் காலத்திற்கு முன்னால வாழ்ந்த குகைவாசிகள் என்று ஒரு கூட்டம் வாழ்ந்தது. யார் அவர்கள்? அந்த குகைவாசிகள் என்பவர்கள் யார்? எத்தனை பேர்? எப்போ வாழ்ந்தாங்க? அவங்களுடைய வரலாறு என்ன? அவங்களுடைய பின்னணி என்ன? அந்த வரலாறு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டாங்க, துல்கர்னைன் என்று ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் பேர் துல்கர்னைன். ஒருத்தர் வாழ்ந்தார், உலகம் முழுக்க அவர் ஆட்சி செய்தார். சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகிற இடம் வரை அவர் நடந்தே சென்றார். அவர் உதிக்கிற இடத்திலிருந்து மறைகிற இடம் வரைக்கும் முழுமையாக ஆட்சியை வச்சிருந்தாரு.
அத்தனை உலகம் முழுக்க அவர் சுற்றி இருக்கிறாரு. யார் அந்த துல்கர்னைன்? எப்போ வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், அவர் பின்னணி என்ன, அவர் வரலாறு என்ன? இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது கேட்டாங்க, ரூஹுன்னு சொல்கிறோம், ஆத்மா உயிர்னு சொல்கிறோம். ரூஹுனா என்ன, ஆத்மானா என்ன, அதை பற்றி எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளை சில யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து கேட்ட பொழுது, இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நாளைக்கு சொல்கிறேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் அதை பற்றிய எந்த இல்மும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லை. ஏன்னா அல்லாஹ் தான் அறிவிச்சு கொடுக்கறது, அல்லாஹ்வுடைய வஹீக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி நபி தான், யார்கிட்டையும் படிக்கலை, வரலாறு தெரியாது, எதையுமே உட்கார்ந்து படித்ததில்லை என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த வரலாறு எல்லாம், கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லணும்னா அன்றைய அரபுலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு வரலாறு இவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் இவர் நபியாக இருக்கலாம்னு நினச்சி கேட்குறாங்க. அந்த விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வஹி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்கிற பொழுது சஹாபிகளோ மற்றவங்களோ கேட்டால் உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்குண்டான விடைகள் உடனடியாக கிடைச்சிடும். உதாரணமாக ஒரு சஹாபி கேட்டார், அந்த இடத்துல வச்சு கேட்டார், யார் ரசூலல்லாஹ், உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான இடம் எதுன்னு கேட்டாங்க. உடனே அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட உடனே கேட்டாங்க, ஜிப்ரீல் இப்படி கேட்குறாங்க, உலகத்தில் சிறந்த அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான. ஜிப்ரீல் சொன்னாங்க, எனக்கு தெரியல யார ரசூலல்லாஹ், நான் வேணா அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்து சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன் யார ரசூலல்லாஹ், இந்த மாதிரி உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இப்படி சில கேள்விகள் வரும்பொழுது அந்தந்த இடத்திலேயே இஹ்ராம் கட்டிட்டு அத்தர் தேய்க்கக்கூடாது. ஒரு அத்தர் தேய்ச்சி அந்த உடையை ஒருத்தர் உடுத்துட்டாரு, இஹ்ராம் இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடுனாங்க, வஹி வந்துச்சு, உடனே அந்த அவரை கூப்பிட்டு உடனே பதில் சொல்லிட்டாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குது. ஒரு கேள்வி சபையில் கேட்கப்பட்டுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. சில பதில்கள் ரசூல்கிட்ட இல்லைன்னா வஹியை எதிர்பார்ப்பாங்க, அந்த ஸ்பாட்டில் வஹி வரும். அதே சபையில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடுவாங்க, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேர்க்கும். இப்படி ரசூலுடைய நிலை மாறும். வஹி வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல நிலைகள் மாறும். கொஞ்ச நேரம் ஃபசுர்ரியானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் முன்னால் யார் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. வஹி இறங்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கும். வஹிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிற மாதிரி, இந்த குர்ஆனை மலையில் இறக்கி வச்சிருந்தா மலை சுக்குநூறாக போயிருக்கும், மனிதர்களுடைய இதயங்களில் இறக்கி வச்சோங்கிறான் அல்லாஹ் தஆலா. அந்த வஹியை சுமந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீரணமாக்கி செரிச்சு அதை உள்வாங்கி நமக்கு லேசாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்புல இருந்து மற்ற கல்புகளுக்கு லேசாக்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நாளைக்கு சொல்றேன்னு வஹி எதிர்பார்த்து சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, வரலை. மறுநாள் எதிர்பார்த்தாங்க, வரலை. 3 நாள் ஆயிடுச்சு, வரலை. வந்து கேட்குறாங்க யூதர்கள், என்ன ஆச்சு, கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது இது எப்பொழுதுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேள்விக்கு பதில் இல்லைன்னு 3 நாள் வராங்க, 4 நாள் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட மாட்டாங்களா, வஹி தொந்துட மாட்டாங்களான்னு. ஆனால் அன்றைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆயிடுச்சு, 40 நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. 40 நாள் ரசூலை விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ வஹி 40 நாள் நிறுத்தப்படுது. ஒரு நாளைக்கு 10 தடவை வருவாங்க, 20 தடவை வருவாங்க. 23 வருஷத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஹி இறக்கப்பட்ட 23 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த 23 வருஷத்துல எத்தனை தடவை வந்தீங்கன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 24,000 தடவை வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. 24,000 தடவை வஹியை கொண்டு வந்து பூமிக்கு வந்திருக்கிறேன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரணும்? அப்போ அடிக்கடி வந்துக்கிட்டு போற ஒருத்தர் 40 நாள் வரலன்னு சொன்னா, பூமிக்கு 40 நாள் வஹி நிறுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் எதுவும் கோவப்படுறானா, அல்லாஹ் கோவப்பட்டுட்டானா, நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டோம், 40 நாள் ஜிப்ரீல் அல்லாஹ் நிறுத்திட்டானே. 40 நாள் கழிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தாங்க. ஒலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு சொல்வேன்னு சொன்னீங்க, இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டீங்க. நாளைக்கு சொல்வேன்னு சொன்னீங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க எப்படி மறக்கலாம்? இல்ல ஐயஷா அல்லாஹ், நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கணும்.
இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த வார்த்தை எவ்வளோ வலிமையானதுன்னு அல்லாஹ் காட்டிட்டான். எவ்வளோ பெரிய காரியத்தையும் இந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை செய்ய வச்சு, அது சாதிக்க வச்சிடும். நம்ம அந்த வார்த்தையை சாதாரணமாக நம்ம பயன்படுத்தியறோம். சில நேரங்களில் கவனக்குறைவாக பயன்படுத்தாமல் விட்டுறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, சில நேரங்களில் அல்லாஹுவா மறக்க வைப்பானா இன்ஷா அல்லா. என்ன, ஒருத்தனுடைய கலா கதிர் அஜலை முடிக்கணும்னு நினச்சிட்டா நான் நாளைக்கு வரேன்னு சொல்லும்போது எப்போவுமே இன்ஷா அல்லான்னு சொல்கிறவர் அன்னைக்கு மறந்துடுவார். அப்படின்னா அவருக்கு ரிசுக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் அடுத்த வருஷம் நான் அதை செஞ்சேன்னு ஈஸியாக சொல்லிடுவார். அந்த இடத்துல இன்ஷா அல்லான்னு சொல்ல மாட்டார். மற்ற இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லான்னு சொல்லி பழக்கிறவர் திடீர்னு ஏன் மறக்கிறாரு? அல்லாஹ் மறக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, நாமும் மறக்கக்கூடாது அது இன்ஷா அல்லாவை. அப்போ இன்ஷா அல்லாவை மறந்துட்டீங்க நபியே. அதனால நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். எந்த நிமிஷம் நீங்க இன்ஷா அல்லாஹ் நாடுனான்னு சொல்ல மறந்துட்டீங்க. வஸ்குர் ரப்பக இதா நசீத, நீங்க மறந்துட்டீங்க, நான் ஞாபகப்படுத்திட்டேன், இப்போ சொல்லிருங்க யா ரசூலல்லாஹ் இன்ஷா அல்லான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அப்படிதான் சொன்னான், வஸ்குர் ரப்பக இதா நசீத, நீங்க மறந்துட்டீங்கன்னா ஞாபகம் வரும்போது இன்ஷா அல்லான்னு சொல்லிருங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லியிருப்போம், இன்ஷா அல்லாஹ் சொன்னோமான்னு தெரியல, உடனே இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சாங்க. இதே வரலாறுல இதே சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சந்திக்கிறதுக்காக வேண்டி போனாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் பாடம் படிக்க போனாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓகே இப்போ தஸ்பீரு அலா மாலம் தொஹித்து பிஹி குபரா, நீங்கள்லாம் பொறுமையாக இருக்க முடியாது என்கிட்ட, நீங்கள் ஏற்கனவே கோபக்காரரு, அதனால் உங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு சரிப்பட்டு வராது, அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், அவ்வளோ ஆசியில கம்ரா, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன்னு இன்ஷா அல்லான்னு சொன்னாங்க. அந்த இன்ஷா அல்லாங்கிற சரியான நேரத்தில் அதை சொன்னதுனால அவங்கள்ட்ட உட்கார்ந்து 3 பாடங்களை அந்த பயணத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பயணத்தில் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி பொறுமையாக இருந்து கற்றுக்கிற ஆள் கிடையாது. அந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கல்வியை கொடுத்துச்சுன்னு சொல்லி அந்த ஆயத்தில் எழுதுவாங்க. ஒரு பனி இஸ்ரவேலர்களில் ஒரு கொலை ஒன்று நடக்கும். சூரத்துல் பக்ரான்னு ஒரு வரலாறு, நீங்கள் முதல் சூரத்துல் பக்ரான், குர்ஆனுடைய முதல் சூறாவே பக்ரா தான், மாடுன்னு அர்த்தம். அது என்ன மாடு, அந்த மாடு எந்தனுடைய வரலாற்று பின்னணியில் கொண்டதுன்னா, பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கொலை நடந்து போகும். அந்த கொலை செஞ்சது யாருன்னு மூசா நபிகிட்ட வந்து கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க, கொலை செஞ்சது யாருன்னு அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்கம்மான்னு. இப்போ அல்லாஹ் தஆலா உடனே சொல்லுவான், அன்தது பஹு பக்ரா, கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியணுமா, ஒரு மாட்டை வாங்கி அந்த மாட்டை வச்சு மாட்டினுடைய பொருளை வச்சு செத்தவனை அடிக்க சொல்லுங்க, அவன் எழுந்திருச்சு கொலை செஞ்சவனை சொல்லிடுவான்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னா செய்ய வேண்டியதானே. இது சூரத்துல் பக்ரால இந்த வரலாறு அல்லாஹ் இப்படி தான் சொல்றான். அவங்க கேட்டாங்க, அத்தத்தகுதுனா ஹுசுவா, இன்னும் மூசா கேலி பண்றீங்களா, மாட்டை அறுத்து மாட்டிலேருந்து எதையாவது வச்சு அடிச்சானா அவன் எழுந்திரிச்சு சொல்லுவான், கேலி பண்றீங்களா? மூசா சொன்னான், அவுது பிக்க மினல் ஜாஹிலின், நான் ஒன்றும் மடையன் இல்லை, அல்லாஹ் சொன்னது தான் சொன்னேன், அல்லாஹ் சொன்னா ஒழுங்கா செய்யின்னா. அவன் கேட்கல. என்ன சொன்னாங்க, மாடு என்ன வயசு இருக்கும், வயசு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், ரொம்ப கூடின வயசும் இல்லை குறைஞ்ச வயசும் இல்லை நடுத்தர வயசுன்ட்டான். அடுத்து வந்தான், என்ன கலரில் இருக்கும், அது கலரை சொன்னான், அது சிவப்பா மஞ்சள், அல்லாஹ் சொன்னால் கடுமையான மஞ்சளாக இருக்கும், இது கலந்து. இவன் கேள்வியை கூட்ட கூட்ட அல்லாஹ் கஷ்டத்தையும் கூட்டிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒன்று செய்யணும்னா செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இவன் என்னன்னு வயசை கலப்பனா, அதுக்கு பின்னால கலரை கலப்பனா, அதுக்கு பின்னால 3வது என்ன, அது உழவுக்கு விடுமா அல்லது எதுக்கு விடப்பட்டிருக்கும்னு அடுத்த இதுனா அல்லாஹ் அதுக்கு ஒன்று வச்சான். கடைசியா இப்படியே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அவன் மேலேயே ஏத்திக்கிட்டாங்க. கடைசியா சொன்னா, இன்னல் பக்கரத்தை ஷாபக அலைனா, இந்த மாதிரி மாடு ஊர்ல நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் லமுஹத்ததுன், இன்ஷா அல்லாஹ் கிடைச்சிருன்னு சொன்னானோ. இன்ஷா அல்லான்னு சொன்னதுனால மாட்டை பிடிச்சிட்டாங்க. அப்போ ஊர்ல இப்படி ஒரு மாடை அவன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை இடங்களுக்கு போய் அலையணும். இதே மாதிரி மாடை கடைசியா போய் கண்டுபிடிச்சாங்க. அந்த இன்ஷா அல்லாங்கிற ஒரு வார்த்தை, இன்ஷா அல்லாஹ் லமுஹத்ததுன். அப்போ இன்ஷா அல்லாங்கிற அந்த வார்த்தை இருக்குத, இது நபிமார்கள் எந்த இடத்துலையும் மறக்க மாட்டாங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். ஷுஐப் நபி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட எங்கிட்ட நீங்க 10 வருஷம் வேலை பாருங்கன்னு சொன்னாங்க. அதை பேசும்போது, மாஷுக்கு அலைக்க, நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன், சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், நான் இன்ஷா அல்லாஹ் நல்லவனா நடந்துக்கிடுவேன்னு சொன்னாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி மூசா நபிகிட்ட பேசுற அந்த வியாபார அக்ரிமெண்ட்ல இன்ஷா அல்லாஹு பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, வியாபாரத்துல குடும்பத்துல தனி மனிதர்களுடைய பேசும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் இன்ஷா அல்லாஹ்ங்கிறது ஒரு மகத்தான, நமக்கு தெரிஞ்சது தானே. அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னப்போ
என்ன சொன்னாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா 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 அபத்தி இஃபால் மா துமர், வாப்பா அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டிருக்கான் அதை செய்யுங்க வாப்பா. இன்ஷா சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுமையா இருந்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்னு சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ குர்ஆன் முழுக்க அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நபிமார்கள் வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷா அல்லாஹ்வை சொல்லாம அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடி. சில விஷயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. நீ மூமினா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் மூமின், அல்லாஹ் நாடுனா மூமின்னு சொல்லக்கூடாது. சத்தியமாக நான் மூமின்னு சொல்லணும் இந்த விஷயத்தில். இன்ஷா அல்லாங்கிறது அப்போ நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்ஷா அல்லாங்கிறத மறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? இந்த உம்மத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்காக அல்லாஹ் இப்படி ஒரு காரியத்தை நடத்தியிருக்கான்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 நாள் வகி நிறுத்தப்பட்டுச்சு. இந்த உம்மத்திற்கு அது நஷ்டம், அது இழப்பு. அது அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? இன்ஷா அல்லாங்கிற ஒரு வார்த்தையை உங்க உம்மத்து மறந்தாங்கன்னா கண்டிப்பா அதனுடைய விளைவுகளில் அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்துல நஷ்டம், வகியை விட நஷ்டம் என்னங்க இருக்க முடியும்? வகி அவ்வளோ பெரிய நஷ்டம். 40 நாள் கழிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்போ சொல்லுங்க இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு நீங்க வரலாறுகளை நான் சொல்லித்தரேன், நீங்க சொல்லுங்கன்னு அந்த குகைவாசிகள் யார், அந்த 7 பேர், ஒரு அந்த நாய், அந்த வரலாறு எங்க பயணிச்சிச்சு, எப்படி போகுது, 300 வருஷம் எப்படி தூங்குனாங்க, எந்த குகை, அது எங்க இருக்குது, அந்த வரலாறுகளை நீங்க படிங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல 2வது துல்கர்னைன் யாரு, அவர் எங்க பிறந்தார், அவர் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர், என்ன கட்டினார், பிரம்மாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில அவர் பெரிய சுவர் எழுப்பினார், யஜூஜ் மாஜூஜ்ன்ற ஒரு ரவுடி கும்பலை அவர் தான் சுவரை வச்சு தடுத்திருக்கிறார். அந்த வரலாறுகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சூரத்துல் கஹ்ஃப்ல. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது கேள்வி ரூஹ்னா என்னன்னு கேட்டாங்க. வயஸ் அலுவலுக்கு அனிர் ரூஹ், நபியே உங்கள்கிட்ட ரூஹை பற்றி கேட்டிருக்கிறாங்க. குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்கள் சொல்லிடுங்க ரூஹுனா என்னங்கிறது என் ரப்புனுடைய அறிவில் இருக்குது, இதில் உள்ள அறிவு எனக்கு கம்மியாக தான் தரப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சிருங்கன்ட்டான். ரூஹை பற்றி அல்லாஹ் தவிர யாரும் சொல்ல முடியாது. ரூஹுனா என்ன, ஆத்மானா என்ன, அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், உயிர்னா என்ன, இதை பற்றி அல்லாஹ் மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே ரூஹை பற்றியான விஷயங்கள் உங்களால் விளங்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய சார்ந்தன்னு சொல்லி முடிச்சிருங்க யார் சூழல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குனான். யூதர்களை கூப்பிட்டு இந்த 3ஐயும் சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொண்டார்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஈமான் ஹிதாயத்துங்கிறது தனி நசீப் அது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த குகைவாசிகளுடைய வரலாற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட ரொம்ப ஒரு வலிமையான வார்த்தை அது. அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எத்தனை பெரிய பாக்கியத்தையும் நாம் பெற்றுவிட முடியும். அதை மறைக்கிற பொழுது பெரும் இழப்புகளை சந்திக்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.